கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அதிரடியான செய்தி. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. என்னடா இது, நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இத்தனை நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? இனிமே அந்த கவலை வேணாம். ஏன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது. அதுவும் எப்படின்னா, ஒரு புது நபர் உங்க வீடு தேடி வரப்போறாரு. அந்த நபர் யாரு? அவரால் உங்க லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம விலாவாரியா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாத்த போற தருணம். பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க, எதையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்காம போயிருக்கலாம். கடன் பிரச்சனை, குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புன்னு மனசு கொஞ்சம் சங்கடத்துல இருந்திருக்கலாம். ஆனா மார்ச் 15க்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு அப்படியே மாறுது. குறிப்பா உங்க ராசிக்கு சாதகமா கிரகங்கள் வரிசை கட்டி நிக்குது. இந்த நேரத்துல வர்ற அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் பண்ண போறாரு. அது உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், இல்லனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன ஒரு நண்பரா கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடும், யாரோ ஒருத்தர் வந்தா எப்படி என் பிரச்சனை தீரும் அப்படின்னு. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். கிரகங்கள் ஒரு மனுஷனோட ரூபத்துல தான் நமக்கு உதவியை அனுப்பும். அந்த நபர் கொண்டு வரப்போற ஒரு விஷயம் உங்க பொருளாதார நிலையை அப்படியே உசத்த போகுது. இத்தனை நாள் இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ், சொத்து பிரச்சனை, இல்லனா கல்யாண தடை, இதுல எதுவா இருந்தாலும் அந்த ஒரு நபர் மூலமா உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. நடக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு காரியம் இப்போ தானா கைகூடி வரப்போகுது. அது என்ன விஷயம்னு இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போம். இந்த மார்ச் மாச பாதியில இருந்து உங்க ராசிக்கு குருவோட பார்வையும் மத்த கிரகங்களோட சஞ்சாரமும் ஒரு யோகமான காலத்தை ஆரம்பிச்சு வைக்குது. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் இப்போ அப்படி ஒரு பவரை கொடுக்குது. அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கும்போது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அவரோட அடையாளம் என்ன? அவர் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்த முடியும். உங்க ராசிக்கு 6ம் இடம், 10ம் இடம் எல்லாம் இப்போ ரொம்ப பலமா இருக்கு. இதனால வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அந்த புதிய நபர் மூலமா ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா நீங்க செஞ்சிட்டு இருக்கிற பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு முதலீட்டாளர் கூட கிடைக்கலாம். முக்கியமா இது வரைக்கும் உங்ககிட்ட பேசாம இருந்த ஒரு நபர் இப்போ சமாதானமாகி உங்க வீட்டுக்கே வருவாரு. அந்த ஒரு நிமிஷம் நீங்க எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் என்னங்கறத இப்போ விரிவா பார்க்கலாம். இப்போ அந்த நபர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நீங்க உழைச்சது ஒண்ணு, உங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு. ராத்திரி பகலா முழிச்சு வேலை பார்த்தாலும் அந்த காசு எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு விரக்தி இருந்திருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பெரிய அவமானம் கூட நடந்திருக்கலாம். ஏண்டா நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சு அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த மார்ச் 15க்கு மேல வரப்போகுது. உங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போற நேரம் இது. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச அந்த விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப காலமா உங்க குடும்பத்தில இருந்து வந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனையோ அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய தொகையோ சுத்தமா கிடைக்காதுன்னு நீங்க முடிவே பண்ணிருப்பீங்க. கைக்கு வந்த வாயில விழலையேன்னு பல தடவை ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா அந்த தேதியில இருந்து கிரகங்களோட சுழற்சி உங்க பக்கம் முழுசா திரும்புறதால அந்த பணம் உங்களை தேடி வரப்போகுது. அது எப்படி வரும், யார் மூலமா வரும்? இங்கதான் அந்த புதிய நபரோட பிரவேசம் நடக்குது. அவர் நேரா உங்க வீட்டு வாசப்படி மிதிச்சு உங்க கையில அந்த நல்ல செய்தியை கொடுக்க போறாரு. அந்த நபர் வேற யாரும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆனா கொஞ்ச நாளா தூரமா இருந்த ஒருத்தரா இருக்கலாம். அல்லது உங்க திறமைய பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வர்ற ஒரு பெரிய மனிதரா இருக்கலாம். அவர் வீட்டுக்கு வரும்போது சும்மா வரமாட்டாரு. உங்க வாழ்க்கையில பல வருஷமா இருந்த ஒரு பெரிய இருட்டை விளக்குறதுக்கான வெளிச்சத்தோட வருவாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க தலையெழுத்தையே மாத்தி போடும். இத்தனை நாள் உங்களை பார்த்து சிரிச்சவங்க, ஏளனம் பண்ணவங்க எல்லாம் ஆடி போற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழ போற காலம் இது. இகன்னி ராசியில பிறந்தவங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது யாருமே நிக்க மாட்டாங்க. அந்த நிலைமை இப்ப முழுசா மாறப்போகுது. உங்க ராசிநாதன் இப்ப ரொம்ப வலுவான இடத்துல இருக்காரு. அதனால உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். அந்த புதிய நபர் வரும்போது நீங்க எந்த தயக்கமும் இல்லாம அவரை வரவேற்கணும். அவர் சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த வாய்ப்பு உங்க குடும்பத்தோட தலைமுறையே மாத்தி அமைக்க போகுது. வறுமை, கடன் தொல்லை, நோய் நொடின்னு உங்களை வாட்டி வதைச்ச
எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாம வீட்ல சுபகாரியம் தடையாகி மனசு ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு அந்த வந்த நபர் மூலமா ஒரு நல்ல சம்பந்தம் தானா தேடி வரும். உங்களை சுத்தி இருந்த திருஷ்டி, பொறாமை எல்லாமே மார்ச் 15க்கு மேல தவிடு பொடியா போக போகுது. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசி உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இது. அதனால நீங்க இப்போ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு புது மனுஷனா அவரை சந்திக்க தயாராயிருங்க. உங்க கஷ்டகாலம் முழுசா முடிஞ்சிருச்சு. தொட்டதெல்லாம் துலங்க போகுது. கன்னி ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும். நான் மத்தவங்களுக்கு இவ்வளவு உண்மையா உழைக்கிறோமே, ஆனா நமக்கு ஒருத்தர் கூட உண்மையான அன்பை காட்டலையே அப்படின்னு பல தடவை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த பெரிய குறையை தீர்க்க தான் இந்த நபர் வராரு. அவர் வரும்போது சும்மா வெறும் கையோட வரமாட்டாரு. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை கொண்டு வருவாரு. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், மனக்கசப்பு எல்லாம் மாறி பேசாம இருந்த சொந்தக்காரங்க கூட இப்போ ஒண்ணு சேர போறாங்க. அவர் எடுத்து வைக்கிற முதல் அடி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லனா காணி நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். கையில காசு வந்தாலும் அது வேற ஏதோ ஒரு சுப செலவுக்கோ இல்ல மருத்துவ செலவுக்கோ போய் சேர்ந்துரும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய உதவி உங்க நீண்ட நாள் கனவை அப்படியே நிஜமாக்க போகுது. உங்களை சுத்தி போட்டிருந்த தடைகள் எல்லாம் அப்படியே சக்கு நூறா உடஞ்சு விழப்போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்க போற நேரம் வந்தாச்சு. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மார்ச் 15க்கு மேல ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இத்தனை நாளா முடங்கி கிடந்த தொழில் இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த வந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க போறாரு. அவர் கொடுக்கிற அறிவுரை, அவர் காட்டுற புது வழி உங்க தொழிலை எங்கேயோ கொண்டு போக போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள், மேலதிகாரிகளோட குடைச்சல் எல்லாம் இப்போ இருந்த இடம் தெரியாம போகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தானா தேடி வரும். இதெல்லாம் உண்மையாவே நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படலாம். ஆனா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு. முக்கியமா உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இத்தனை நாளா ஏதோ ஒரு உடம்பு வலி, மன அழுத்தம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வைத்தியம் பார்த்தாலும் சரியான தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறும். உங்க மனசுல இருந்த பயம், குழப்பம் எல்லாம் நீங்க ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அந்த நபர் கொடுக்கிற தைரியம் உங்களை ஒரு புது மனுஷனாவே மாத்தும். உங்க முகத்துல ஒரு தனி கலை வரும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீச போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத சில பேர் உங்க கூடவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க உங்களை குழப்ப நினைப்பாங்க, தேவையில்லாத சந்தேகத்தை விதைப்பாங்க. ஆனா நீங்க எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அந்த நபர் மேல முழு நம்பிக்கை வைங்க. அவர் சொல்றத கேட்டு நடந்தா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரத்தை தொடுவீங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசு கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதை வாங்க நீங்க தயாரா இருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம், ஏன் இத்தனை வருஷமா வராத ஒரு அதிர்ஷ்டம் சரியா இந்த மார்ச் 15க்கு மேல வரணும் அப்படின்னு தோணும். இதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களோட சஞ்சாரம் இப்போதான் ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இத்தனை நாள் உங்களை கட்டி போட்டு இருந்த அந்த கெட்ட நேரம் முழுசா விலகிற காலம் இது. அந்த புதிய நபர் வெறும் சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்க இத்தனை வருஷமா செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், குறிப்பா உங்க குலதெய்வத்தோட கருணை தான் அந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அவர் உள்ள வரும்போதே உங்க வீட்டுல இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து இறக்கப்பட்டு உங்க கையில இருக்கிறத கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நேரம் வரும்போது உங்களை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த வழியோட தான் நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க செஞ்ச அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கற நேரம் வந்தாச்சு. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தொகை உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கடன்களையும் அடைக்க போகுது. அப்பாடா, இத்தனை நாளா நம்மள தூங்க விடாம செஞ்ச கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு எதை தொட்டாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்ச அடுத்த நிமிஷம் இந்த தடைகள்லாம் சுக்கு நூறா உடைய போகுது. பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நினைச்ச மாதிரி ஒரு நல்ல சம்மந்தம் கூடி வரும். வீட்டுல மங்கள வாத்தியம் சத்தம் கேட்கற காலம் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு.
உங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க குடும்பத்தோட அந்தஸ்து ரொம்ப உயரப்போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்க ஜாதக பலன் இப்போ அவ்வளவு வலிமையா இருக்கு. இந்த சமயத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரம் உங்க கோபம் உங்களுக்கு பெரிய எதிரியா மாறிடும். அதனால மார்ச் 15க்கு மேல யார்கிட்டயும் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. அந்த நபர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு நீங்க தேடி போக வேண்டாம். அவரா உங்களை தேடி வருவாரு. அவர் வரும்போது அவரை முக சுளிக்காம ஏத்துக்கோங்க. அவர் சொல்ற விஷயங்களை முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவர் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை காத்துட்டு இருக்கு. இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நியாயம் கிடைக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம 2 மனசா தவிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துல அந்த நபர் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவார். அந்த பாதை உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க நினைச்சதை விட அதிகமான லாபம், அதிகமான நிம்மதி உங்களை தேடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கும் போது உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிப்பாங்க. அப்போ நீங்க அவங்கள பார்த்து பெருமையா நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே மாறப்போகுது. குறிப்பா கன்னி ராசி பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். வீட்டுல எவ்வளவு வேலை செஞ்சாலும் இவ என்ன பெருசா செஞ்சுட்டா அப்படின்னு கேக்குற ஆளுங்க மத்தியில தான் நீங்க உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கும். ஆனா வெளியே சொல்ல முடியாம தொண்டைக்குள்ளேயே முழுங்கிட்டு சிரிச்ச முகமா எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சு போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த மார்ச் 15க்கு மேல வரப்போற நபர் மூலமா உங்க வீட்டுல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனமே கிடைக்க போகுது. உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க குணத்தை புரிஞ்சுக்க போறாங்க. உங்க பேச்ச வீட்டுல எல்லாரும் கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து பெரிய அளவுல உயரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில பேரோட உண்மை முகம் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது. கன்னி ராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யார் எதை சொன்னாலும் ரொம்ப சுலபமா அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாலேயே நின்னு உங்க காலை வாரி விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆட்களோட சாயம் வெளுத்துரும். உங்களுக்கு யார் உண்மையான நண்பன், யார் எதிரின்னு நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. இனிமே உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்குள்ள தானா வந்துரும். அபனம் கொடுக்கல் வாங்கல மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களுக்கு இது உண்மையாவே ஒரு விடிவு காலம். நீங்க யாருக்கோ உதவி பண்ண போய் கடனை வாங்கி கொடுத்துட்டு இப்போ நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம். ஐயோ நம்ம பணம் திரும்பி வருமா வராதான்னு பல நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஆனா அந்த நபர் ஒரு பெரிய உதவியா வந்து உங்க கைவிட்டு போன பணத்தை உங்ககிட்டயே திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பாரு. நீங்க இழந்ததையெல்லாம் வட்டியும் முதலுமா மீட்டு எடுக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு தும்புன்னு அலைஞ்சவங்களுக்கு இனிமே வெற்றி உங்க பக்கம் தான் இருக்க போகுது. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே கை கொடுக்க போகுது. ஏதோ ஒரு சின்ன கடையோ இல்ல பிசினஸோ வச்சுக்கிட்டு அதை எப்படி பெருசாக்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எங்கேயாவது உதவி கிடைக்குமான்னு ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு கிடைக்க போகுது. அவர் உங்களை நம்பி பணம் போடுவாரு, இல்லனா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க உதவி செய்வாரு. அந்த ஒரு திருப்பு முனையில உங்க பிசினஸ் எங்கேயோ போய் தொடப்போகுது. உங்களை பார்த்து இவன்லாம் என்ன பெருசா சாதிக்க போறான்னு நினைச்சவங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப கெத்தா வாழ்ந்து காட்ட போறீங்க. அதனால உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. மார்ச் 15க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பெரிய மாற்றத்தை வரவேற்க தயாரா இருங்க. அந்த நபர் உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை விதைக்க போறாரு. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை கைப்பிடிச்சு வழி நடத்த போகுது. அதனால எதை பத்தியும் போட்டு குழப்பிக்காம உங்க வேலையில மட்டும் முழு கவனமா இருங்க. நடக்கிறதெல்லாம் உங்க நன்மைக்கேன்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க. இனிமே உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு உங்க நேரம் அட்டகாசமா மாறப்போகுது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு இருப்பீங்க. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு வலி அது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோடயே சுத்துறதால உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரணம் மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. அந்த வலியை முழுசா தீர்க்கதான் அந்த நபர் வரப்போறாரு. அவர் உங்ககிட்ட பேசும்போதே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏதோ ஒரு பெரிய சுமைய இறக்கி வச்ச மாதிரி உணர்வீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கும். இத்தனை நாளா நம்மள சுத்தி ஒரு இருட்டு இருந்துச்சு, இப்போ அது விலகிடுச்சுன்னு நீங்களே கண்கூடா பாப்பீங்க. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி போயிருப்பீங்க. அது ஒரு சொந்த வண்டியா இருக்கலாம், இல்ல ஒரு நிலமா இருக்கலாம், இல்லன்னா ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். நமக்கு இது கொடுத்து வைக்கல போலன்னு நீங்களே உங்க மனசை தேத்திக்கிட்டு அதை அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா
அந்த மார்ச் 15க்கு மேல நீங்க மறந்து போன அந்த ஆசை தானே நிறைவேற போகுது. அந்த புதிய நபர் மூலமா அதுக்கான வழிகள் பிறக்கும். உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஆசைப்பட்ட அந்த சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா இளைய தலைமுறை, அதாவது படிக்கிற பசங்க, புதுசா வேலை தேடுறவங்க நிலைமைய கொஞ்சம் பார்ப்போம். படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. சொந்தக்காரங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. அந்த நபர் ஒரு பெரிய வாய்ப்பை உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல அரசாங்க வேலையா கூட இருக்கலாம், அல்லது உங்க திறமைக்கு ஏத்த ஒரு பெரிய வேலையா இருக்கலாம். உங்க உழைப்புக்கு உண்டான முழு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இனிமே நீங்க யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா ஒரு சுப காரியம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். குறிப்பா கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு வரன் தேடி தேடி சலிச்சு போயிருப்பீங்க. வர்ற வரன் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போயிருக்கும். நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு மனசு உடைஞ்சு அழுதுருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நல்ல செய்தியோட தான் வருவாரு. உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் தானா கூடி வரும். சீக்கிரமே உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. சொந்த பந்தம் எல்லாம் கூடி நின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சுப காரியம் தடபுடலா நடக்க போகுது. இந்த சமயத்துல நீங்க தெய்வ வழிபாட்டை கண்டிப்பா விடவே கூடாது. ஏன்னா அந்த புதிய நபர் வர்றதுக்கு காரணமே உங்க குலதெய்வத்தோட அனுக்கிரகம் தான். இத்தனை நாளா நீங்க வச்ச வேண்டுதல், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் மொத்தமா பலன் கிடைக்கிற நேரம் இது. அதனால உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. உங்க வீட்டுல காலையிலயும் சாயந்தரமும் தவறாம விளக்கு ஏத்துங்க. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போற புது வெளிச்சத்தோட அடையாளமா இருக்கும். நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலகி போக போகுது. இனிமே வரப்போற நாட்கள் எல்லாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வசந்த காலம்தான். எல்லாமே மாறப்போகுது. நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கூட எங்கேயாவது கடனை வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆனா அப்படி உதவி வாங்கினவங்க நேரம் வரும்போது உங்களை கண்டுக்காம விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாற்றங்களை நினைச்சு நினைச்சு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கும். நாம செஞ்ச தியாகத்துக்கு ஒரு பலனும் கிடைக்கலையேன்னு பல ராத்திரி தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஏன்னா அந்த மார்ச் 15க்கு மேல வர நபரு நீங்க இழந்த பணத்தை மட்டும் இல்லாம உங்களுக்கான மரியாதையும் சேர்த்தே மீட்டு தர போறாரு. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா ஒரு சொத்து விக்காம கடந்திருக்கலாம். இல்லனா உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து பங்காளிங்க பிரச்சனையில மாட்டி இழுபறியா இருந்திருக்கலாம். இது இனிமே நமக்கு கிடைக்காதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போது இந்த சிக்கல்கள் எல்லாம் தானா விலகும். எந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் நடந்ததோ அதே இடத்துல உங்களை உட்கார வச்சு அழகு பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் அடிக்க போகுது. கையில காசு பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது. அகடன் தொல்லையால அவதிப்படுற கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உண்மையான மறுபிறவினே சொல்லலாம். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. உழைக்கிற பணம் முழுசும் வட்டி கட்டவே சரியா போகுது. குடும்பத்துக்கு ஒரு நல்ல துணி கூட எடுத்து கொடுக்க முடியலையேன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். ஆனா அந்த புதிய நபர் கொண்டு வரப்போற நல்ல செய்தி உங்களை இந்த கடன் வலையில இருந்து முழுசா காப்பாத்த போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க அத்தனை கடனையும் அடைச்சிட்டு நெஞ்ச நிமிர்த்தி நிம்மதியா நடக்க போறீங்க. எவனும் காசு மட்டும் சந்தோஷம் கிடையாது, உடம்பு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். இத்தனை நாளா மன உளைச்சலால உடம்புல ஏதோ ஒரு உபாதை இருந்துகிட்டே இருந்திருக்கும். மூட்டு வலியோ இல்ல தலைவலியோ எப்ப பார்த்தாலும் மருத்துவ செலவுக்கு அலைஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு நல்ல மருத்துவருக்கான வழிகாட்டுதலோ இல்ல ஒரு நல்ல வைத்தியமோ உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்கின உடனே உங்க உடம்புல இருக்கிற வியாதியும் தானா காணாம போயிரும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரப்போகுது. பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியமா கேக்குற அளவுக்கு உங்க தோற்றமே மாறப்போகுது. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இனிமே புதுசா யாராவது வந்து இனிப்பா பேசினாங்கன்னா உடனே அவங்கள நம்பி எதையும் செஞ்சிடாதீங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த வந்த நபர் மேல மட்டும் முழுசா நம்பிக்கை வைங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. அவர் சொல்ற பாதையில கண்ணை மூடிட்டு நடங்க. நீங்க இத்தனை வருஷமா பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பழி தீர்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. நீங்க நினைச்சதை விட ரொம்ப உசரத்துக்கு போக போறீங்க. அதை தடுக்க யாராலையும் முடியாது.
கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு. எதையும் ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க எவ்வளவு சரியா செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கும். இவன் என்ன பெரிய இவனா அப்படின்னு உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எத்தனையோ பேர். நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழி விழுந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாத்தையும் வேறையாவது தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த அநியாயத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் அந்த நபர் உங்க வீட்டு படியேற போறாரு. அவர் உள்ள நுழையிற அந்த வினாடி உங்க மேல விழுந்த பழி எல்லாம் காத்துல பறந்துடும். ஊருக்குள்ள உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜமரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மார்ச் 15க்கு மேல நடக்க போற இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா, உங்க உள்ளுணர்வு பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது எது சரி எது தப்பு, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கே தானா தெரிய ஆரம்பிக்கும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில சகுனங்கள், சில அறிகுறிகள் மூலமா அது தெரிய வரும். வீட்டுல விளக்கு ஏத்தும் போதோ இல்ல குலதெய்வத்தை நினைச்சு கும்பிடும் போதோ உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பொங்கும். அந்த நபர் வெறும் மனுஷ ரூபத்துல வரல, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட உங்க வம்சத்தையே தழைக்க வைக்க வராருன்னு நீங்க முழுசா நம்பலாம். இத்தனை வருஷமா உங்க குடும்பத்து மேல இருந்த திருஷ்டி, செய்வினை கோளாறு, தோஷம் எல்லாமே அவர் வர்ற அந்த ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறா உடைஞ்சு சிதற போகுது. நிறைய கன்னி ராசிக்காரங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இல்லனா விவசாயத்துல ஏதாவது சாதிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருப்பீங்க. ஆனா கையில முதலீடு இருந்திருக்காது, இல்லனா சரியான ஆட்கள் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. பாதி கிணறு தாண்டின நிலைமையில பல காரியங்கள் அப்படியே நின்னு போயிருக்கும். இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். உங்க தொழில லாபம் கொட்ட போது. நீங்க தொட்ட மண்ணெல்லாம் பொண்ணா மாறப்போற நேரம் இது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு தூணா இருந்து உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போக போறாரு. 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளர போகுது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கண்ணுல ரத்தமே வர்ற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி இப்ப முழுசா குறைய போகுது. எத்தனையோ வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் மனசளவுல ரொம்ப தூரமா இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம எவ்வளவு நாள் தான் குப்பை கொட்டுறதுன்னு ஒரு விரக்தி நிலைக்கு கூட போயிருப்பீங்க. ஆனா அந்த நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. உங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த பிடிவாதம், கோபம் எல்லாமே மறைஞ்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்து நீங்க ரொம்பவே பூரிச்சு போக போறீங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எப்பவும் சிரிப்போ சந்தோஷமா உங்க வீடு மாறப்போகுது. இந்த மாதிரி ஒரு யோகமான நேரம் வரும்போது நம்ம ரொம்ப அடக்கமா இருக்கணும். பணம், காசு, புகழ்லாம் வரும்போது தலைக்கணம் வந்துடக்கூடாது. கன்னி ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப எளிமையான ஆளுங்க தான். அந்த எளிமையை நீங்க எப்பவும் மாத்திக்காதீங்க. கடவுள் கொடுத்த இந்த அதிர்ஷ்டத்தை வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி செய்யற ஒவ்வொரு உதவியும் உங்க புண்ணிய கணக்குல சேர்ந்து உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த புதிய நபர் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் செயல்படுவாரு. அதனால அவரை முழுசா நம்பி அவர் காட்டுற வழியில தயங்காம அடி எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத சந்தோஷத்தை எல்லாம் இனிமேல் முழுசா அனுபவிக்க போறீங்க. கன்னி ராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தியா பழகிடுவீங்க. ஆனா உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு இத்தனை நாளா நீங்க முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க கிரக நிலை ரொம்ப உச்சத்துக்கு போகுது. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் தானா அடங்கி போயிடுவாங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை கொண்டு வரப்போகுது. நீங்க எதையும் வாயை திறந்து கேட்க வேண்டியதே இல்ல. உங்களுக்காக அந்த நபர் எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செஞ்சு முடிப்பாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த சில முக்கியமான காரியங்கள் இப்போ முடிவுக்கு வரும். குறிப்பா கோர்ட்டு, வழக்கு இல்லனா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. கையெழுத்துக்காக காத்திருந்த பத்திரப்பதிவு, முக்கியமான ஆவணங்கள் இதெல்லாம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். உங்களை அலைய விட்ட அதிகாரிங்க கூட இப்போ உங்களை பார்த்து மரியாதையா நடந்துக்குவாங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்க தேடி தரப்போறாரு. இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை தான் கிடைக்க போகுது. யமன செலவுல நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ராத்திரி படுத்தா கூட சரியா தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்திலேயே பல நாள் கழிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வரப்போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு உங்க உடம்புல ஊறும். இதுக்கு காரணம் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறது தான். அந்த தெய்வத்தோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்க போகுது.
அதனால உங்க முகத்துல எப்பவும் ஒரு பெரிய புன்னகை நிரந்தரமா இருக்க போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. வியாபாரம் மந்தமா இருக்கு, இதோட நிறுத்திடலாமான்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபம் கொட்ட போகுது. அந்த நபர் காட்டுற புது வழியில நீங்க உங்க தொழிலை பெரிய அளவுல விரிவுபடுத்த போறீங்க. இது வரைக்கும் உங்களை நம்பி பொருள் கொடுக்க தயங்கினவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள உங்க பேரு ரொம்ப பிரபலமாக போகுது. இந்த மார்ச் 15 அப்படிங்கிறது சாதாரண நாளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா கிரகங்களோட பார்வையில அது உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலத்தோட ஆரம்பம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனச ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காம உங்க வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா பாருங்க. உங்க வீட்டு வாசப்படி மிதிக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்க வம்சமே தலை நிமிர்ந்து நிக்க போற அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதனால இனிமே எந்த கவலையும் படாம இறைவனை மட்டும் முழுசா நம்புங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஆனா கடந்த சில மாசமா நீங்க கும்பிடுற சாமியே உங்களை கைவிட்ட மாதிரி ஒரு இருண்ட மனநிலைக்கு போயிருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போனாலும் மனசுல ஒரு நிம்மதி இருந்திருக்காது. ஆனா அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க பிரார்த்தனைக்கு உண்டான முழு பலனும் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் வெறும் சாதாரண மனுஷனா உங்க வீட்டுக்கு வரமாட்டாரு. நீங்க இத்தனை நாளா எந்த சாமியை கும்பிட்டு கண்ணீர் வச்சீங்களோ அந்த சாமியோட பிரதிநிதியா தான் வரப்போறாரு. அவர் உள்ள நுழையும் போதே உங்க வீட்டுல இருந்த அத்தனை பீடையும் கண் திருஷ்டியும் பனி மாதிரி விலகிடும். உங்க பூஜரையில ஒரு பெரிய தெய்வீக சக்தி குடியேற போறதை நீங்களே உணர போறீங்க. குறிப்பா வீட்டுல இருக்கிற கன்னி ராசி பெண்களோட கஷ்டம் இப்போ முழுசா தீரப்போகுது. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் தொல்லைன்னு எந்நேரமும் ஒரு மன உளைச்சல்லையே குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் உங்க மேல பழி போடுறதுக்கே வீட்டுல ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அந்த நபர் கொண்டு வரப்போற ஒரு தெளிவான முடிவு இந்த குடும்ப அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போது. உங்க கணவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. இத்தனை நாள் உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் உங்க குணத்தை பார்த்து வெட்கப்பட்டு தலைகுனிய போறாங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய ராஜமரியாதை கிடைக்க போகுது. வேலை பாக்குற இடத்துல நீங்க கொடுக்கற உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு எத்தனையோ முறை வேலையை விட்டுடலான்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த புதிய நபர் உங்களை தேடி வரும்போது உங்க திறமைக்கு ஏத்த ஒரு பெரிய பதவியோ அல்லது சம்பள உயர்வோ தானா தேடி வரும். உங்களை ஒதுக்கி வச்ச மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட வச்சு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாங்க. உங்களை சுத்தி இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போய் தொழில் செய்யற இடத்துலயும் சரி, வேலை பார்க்கற இடத்துலயும் சரி, நீங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க இழந்த அந்தஸ்தை மீட்டெடுக்கிற காலம் இது. ஒரு விசேஷத்துக்கு போனா கூட உங்களை யாருமே மதிக்கலையேன்னு ஓரமா நின்று அழுதுருப்பீங்க. காசு பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை ஒதுக்கின அதே சொந்தக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து பத்திரிக்கை வைக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயர்ந்து நிக்க போகுது. அந்த புதிய நபர் காட்டுற வழியில நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. அதனால இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு முழு மனசோட நம்புங்க. அந்த அதிர்ஷ்ட தேவதையை வரவேற்க உங்க மனசையும் வீட்டையும் தயாரா வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்க சொந்த ஆசை விருப்பம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பெத்தவங்களுக்காகவோ கூட பிறந்தவங்களுக்காகவோ இல்ல உங்க பிள்ளைங்களுக்காகவோ தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிட்டு இருப்பீங்க. ஆனா இவ்வளவு செய்யறோமே, நமக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசோட ஒரு ஓரத்துல எப்பவும் ஒரு பாரமா இருக்கும். மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் இந்த ஏக்கத்தை அப்படியே போக்க போறாரு. அவர் உங்ககிட்ட பேச போற அந்த முதல் வார்த்தையிலேயே உங்க அத்தனை வருஷ வலியும் காணாம போயிடும். அவர் வெறும் காசு பணத்தை மட்டும் கொண்டு வரல, உங்க மேல உண்மையான அக்கறை காட்டுற ஒரு உறவா, ஒரு வழிகாட்டியா உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாரு. இத்தனை நாளா நீங்க செஞ்ச தர்மம் இப்போதான் உங்க தலைகாக்க வருது. சில பேர் உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு இப்போ உங்களை பார்த்தாலே முகம் திருப்பிட்டு போயிருப்பாங்க. செஞ்ச நன்றிய மறந்துட்டாங்களேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வாய்ப்பு உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வைக்க போகுது. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் சொன்னது இதுதான். நீங்க இழந்த கரவத்தை விட 10 மடங்கு அதிகமான கரவம் உங்களை தேடி வரப்போகுது. ஊரே உங்களை பத்தி பெருமையா பேச போற காலம் இது. முக்கியமா நீண்ட காலமா தீராத ஒரு உடல் உபாதை அல்லது மன அழுத்தம் உங்களை வாட்டிட்டு இருந்திருக்கலாம். என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்திருக்கும். அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கூடவே கூட்டிட்டு வருவாரு. அவர் கூட நீங்க செலவழிக்க போற அந்த கொஞ்ச நேரம் உங்க மனசுல இருந்த அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சிரும்.
அதுக்கப்புறம் பாருங்க, உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இத்தனை நாளா முடங்கி கிடந்த நீங்க இப்போ சுறுசுறுப்பா உங்க காரியங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அவேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற வேலையில உங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கலாம், இல்லனா ரொம்ப தூரம் அலைஞ்சு வேலை பார்க்குற நிலைமை இருக்கலாம். ஆனா அந்த மார்ச் 15க்கு பிறகு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல வேலையோ இல்லனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த புதிய நபர் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருப்ப. அவர் கொடுக்க போற ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு சிபாரிசு உங்க கரியர்ல ஒரு பெரிய மைல்கல்லா அமையும். இனிமே நீங்க வேலையை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அக்கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், கன்னி ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை இப்போ சரியான இடத்துல பயன்படுத்தணும். அந்த நபர் வரும்போது உங்க பழைய கசப்பான அனுபவங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவரை சந்தேக கண்ணோட பாக்காதீங்க. கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை அடுத்த 40 வருஷத்துக்கு ஒரு ராஜ வாழ்க்கை தான். உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு அந்த மார்ச் 15ஆம் தேதிக்காக ஆவலோட காத்திருங்க. நல்லது மட்டுமே நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. உங்க ராசிக்கு மார்ச் 15க்கு அப்புறம் வரப்போற அந்த நபர் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தூரத்து சொந்தமா இருக்கலாம், இல்லனா பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு உதவிக்கு இப்போ கைமாறு செய்ய வரவரா கூட இருக்கலாம். நாம செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு மறந்துருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா தர்மம் என்னைக்குமே தலை காக்கும்னு சொல்றது இதுக்குதான். அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க வீட்டுல ஒரு மங்களகரமான சூழ்நிலை தானா உருவாகும். இது வரைக்கும் காரணமே இல்லாம உங்க வீட்டுல இருந்த ஒரு விதமான இறுக்கம், சண்டை, சச்சரவு எல்லாம் காணாம போய் ஒரு நிம்மதியான காத்து வீச போகுது. இல்ல நடக்கவே நடக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு ஆசை இப்போ உயிர் பெறப்போகுது. அது ஒருவேளை உங்க சொந்த ஊர்ல ஒரு சின்ன நிலம் வாங்குறதா இருக்கலாம், இல்லனா உங்க பிள்ளையோட படிப்புக்காக நீங்க ஆசைப்பட்ட ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்கிறதா இருக்கலாம். இவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போவோம்னு நீங்க மலைச்சு போய் நிக்கும் போது அந்த புதிய நபர் ஒரு தேவதூதன் மாதிரி வந்து ஒரு வழியை காட்டுவாரு. அந்த வழி உங்க பொருளாதார கஷ்டத்தை மொத்தமா தொடச்சி எரிய போகுது. இத்தனை நாளா மத்தவங்க முன்னாடி கையேந்தின நிலைமை மாறி இப்போ நீங்க 4 பேருக்கு கொடுக்கற அளவுக்கு உங்க கை ஓங்க போகுது. கன்னி ராசிக்காரங்க நீங்க பட்ட அவமானங்களுக்கு இதெல்லாம் ஒரு மருந்தா அமைய போகுது. அவேலை விஷயத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாக்குற வேலையில உங்களை ரொம்ப மட்டமா நடத்தினவங்க, உங்க திறமையை மதிக்காதவங்க எல்லாம் இப்போ ஆடி போயிருவாங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு புது ப்ராஜெக்ட் இல்லனா ஒரு பெரிய ஆர்டர் உங்க கம்பெனில உங்களை ஒரு சூப்பர் ஸ்டாரா மாத்த போகுது. இவன் இவ்வளவு திறமைசாலியான்னு எல்லாரும் வாயடைச்சு போய் நிப்பாங்க. அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற கன்னி ராசி இளைஞர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம். அந்த நபர் உங்களுக்கு ஒரு பார்ட்னரா அமையலாம், இல்லனா ஒரு பெரிய முதலீட்டாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம். ஆகுறிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசா வேலை செய்யுது. அவங்க செஞ்ச தர்மமும் அவங்க கும்பிட்ட சாமி குத்தமும் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் தான் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருக்க போகுது. இத்தனை நாளா வீட்டுல இருந்த நோய் நொடிகள், ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் மார்ச் 15க்கு அப்புறம் கட்டாக போகுது. வீட்டுல ஒரு புது சந்தோஷம், ஒரு புது ரத்தம் பாய போறத நீங்களே உணர போறீங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நபர் வந்து காரியத்தை முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு தம்பட்ட அடிக்காதீங்க. அமைதியா இருங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. கடவுள் கொடுக்கிற இந்த வரத்தை ரொம்ப பக்குவமா கையாளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த அத்தனை கருப்பு பக்கங்களும் இப்ப மாறப்போகுது. ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கன்னி ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக உழைச்சு உழைச்சு ஓடாகி இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது கை கொடுக்க ஆள் இல்லாம தவிச்ச அந்த நாட்களை எல்லாம் இப்ப கிரகங்கள் கணக்கு தீர்க்க போகுது. இந்த மார்ச் 15க்கு பிறகு உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் வரமாட்டார். உங்க ஜாதகத்துல இத்தனை நாளா முடங்கி கிடந்த பாக்கியஸ்தானத்தை தட்டி எழுப்ப போற ஒரு சாவியா தான் அவர் இருக்க போறாரு. அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க பூஜை அறையில ஒரு சின்ன மாற்றம் தெரியும். ஒருவேளை அன்னைக்குன்னு பார்த்து உங்க குலதெய்வம் படத்துல இருந்து பூ கீழே விழலாம், இல்லனா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்கலாம். இதுதான் இந்த அதிசயம் ஆரம்பிக்க போறதுக்கான அறிகுறி. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஒரு விஷயத்த ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்க பூர்வீக சொத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்காக இருக்கலாம், இல்லனா ரொம்ப வருஷமா வராம இருந்த ஒரு பெரிய இன்சூரன்ஸ் பணம் அல்லது நிலுவைத் தொகையா இருக்கலாம். இதெல்லாம் இனிமே வராதுப்பான்னு நீங்க முடிவே பண்ணி மத்தவங்க கிட்ட கூட சொல்லியிருப்பீங்க. ஆனா பாருங்க,
அந்த புதிய நபர் கொண்டு வரப்போற ஒரு தகவல் அந்த நஷ்டத்துல இருந்த உங்களை அப்படியே லாபத்துக்கு மாத்த போகுது. வராத பணம் தானா தேடி வரும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்த போகுது. இது கனவா இல்ல, நிஜமான்னு நீங்க கிள்ளி பார்த்துப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய திருப்பம் உங்க பொருளாதாரத்துல நடக்க போகுது. வேலை விஷயத்துல கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை கலந்த சந்தோஷமான செய்தி இருக்கு. இப்போ நீங்க பாக்குற வேலையில உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ற ஒரு நபர் இருக்கலாம். உங்களை எப்படியாவது வெளியில அனுப்பணும்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பாக்குற அந்த எதிரி இப்போ தானா அந்த இடத்த விட்டு காலி பண்ண போறாரு. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் அல்லது வேற ஒரு இடத்துல கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. இவனை மதிக்காம விட்டுட்டோமே என்ன, உங்க பழைய கம்பெனிக்காரங்க வருத்தப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் காலம் இப்போ ஒரு பெரிய பதிலை சொல்ல போகுது. இவங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பா பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட கேரியர் பத்தின கவலை உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கோம். அந்த புதிய நபர் ஒரு நல்ல வழிகாட்டியா வந்து உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டு தருவாரு. அவங்க மூலமா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பெரும் புகழும் கிடைக்க போகுது. என்னங்க, நம்ம பிள்ளையா இப்படி சாதிச்சிருக்குன்னு நீங்க ஆச்சரியப்பட்டு கண்ணீர் விடுற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாள் உங்க வீட்டை சுத்தி இருந்த அந்த ஒரு விதமான இருட்டு இப்ப முழுசா விலகி ஒரு மங்களகரமான ஒளி வீச போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது தான். கிரகங்கள் சாதகமா இருக்கும்போது சில நேரத்துல வார்த்தைகள் தடிச்சு மத்தவங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நிதானமா பேசுங்க. அந்த புதிய நபர் வரும்போது அவரோட பேச்ச முழுசா கேட்டுட்டு அப்புறமா உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்ல போற ஒரு சின்ன ஐடியா கூட உங்க வாழ்க்கையில பல கோடி ரூபாய் லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த மார்ச் 15க்காக ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்திருங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புது சரித்திரம் எழுதப்பட போகுது. கன்னிராசி நேயர்களே, இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கதையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை நீங்க நேர்ல பார்க்கும்போதுதான் இதோட உண்மை புரியும். அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கிடும். இத்தனை வருஷம் நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு உங்க உள்ளுணர்வு சொல்லும். அந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் நீங்க இத்தனை காலம் காத்திருந்தீங்க. அந்த நபர் கொண்டு வரப்போற அந்த ஒரு விஷயம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. முக்கியமா இந்த மார்ச் மாச பாதியில இருந்து உங்க ராசிக்கு இருக்கிற அந்த ராஜயோகம் சும்மா சாதாரணமானது இல்ல. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு கோர்ட் கேஸ் விஷயமாகட்டும், இல்லனா வராதுன்னு நினைச்ச பழைய கடன் ஆகட்டும், எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அந்த புதிய நபர் ஒரு தூதுவன் மாதிரி வந்து உங்களுக்கான நியாயத்தை உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்ப்பாரு. உங்களை ஏளனமா பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய கார்லயோ இல்ல ஒரு நல்ல அந்தஸ்துலயோ வந்து நிக்கும் போது அவங்க முகம் எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கெத்தான வாழ்க்கை தான் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இகன்னி ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை இப்போ சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க. அந்த நபர் கொடுக்க போற வாய்ப்பை அலட்சியப்படுத்தாம முழு நம்பிக்கையோட ஏத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல இப்போ கிரகங்கள் எல்லாமே வரிசை கட்டி நின்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. இது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி இருந்த கண் திருஷ்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த நபரோட வருகையால அப்படியே பொசுங்கி போயிடும். உங்க வீட்ல இனிமே எப்பவும் மங்களகரமான சத்தம் கேட்கும். சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானம், கண்ணீர், ஏமாற்றம் எல்லாத்துக்கும் வட்ட ஈயும் முதலுமா ஒரு பெரிய சந்தோஷத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த மார்ச் 15ஆம் தேதிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அந்த புதிய நபரை இன்முகத்தோட வரவேற்க தயாராயிருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. கன்னி ராசிக்காரங்க, நீங்க தான் இப்போ இந்த உலகத்தையே ஆள போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லதா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி.